இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பாவும் எனக்கு பையன் பிறந்திருக்கான், இதுக்கப்புறம் நல்லதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு லக்கின்னு பேர் வைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தன் ஓடி வந்து ஃபேக்டரி தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவான். இவருமே இந்த குழந்தை பிறந்த நேரத்துல தான் இப்படி நடக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே கீழே போட்டுருவாரு. சோ இப்ப பிரசவத்துக்கு கார்ல போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஆட்டோல தான் வருவாங்க. அவரோட ஒய்ஃபும் கீழே இறங்குறதுக்காக குழந்தைய பிடிக்க சொல்லுவாங்க. ஆனா அவர் அந்த குழந்தைய கையிலேயே வாங்காம போயிருவாரு. இப்படி இருக்க ஒரு நாள் கடங்காரங்க போன் பண்ணி காசு திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அவர் முன்னாடி குழந்தை விளையாண்டுட்டு இருக்கவும், நீ பிறந்த நாள் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அந்த குழந்தைய காலால தள்ளி விட்டு போவாரு. அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனானதும் ஸ்கூல்ல சேர்த்துறதுக்காக கூட்டிட்டு போவாரு. அந்த பையன் ஸ்கூலுக்குள்ள காலை வச்சதுமே அங்க இருக்க பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துருது. இதை பார்த்து அவனோட அப்பாவுமே வீட்டுக்கு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட இவனுக்கு எதுவுமே ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவங்களுமே அது ரொம்ப பழைய பில்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை டிவி போட்டு பார்க்க சொல்லுவாங்க. அந்த பையன் டிவி ஆன் பண்ண அடுத்த செகண்ட் டிவியுமே புகஞ்சு போயிருது. அப்படியே பல வருஷம் கழிச்சு அவரோட பையனுக்காக புதுசா ஒரு துணி கடை வச்சு கொடுப்பாரு. அவரோட பையன் கடைக்குள்ள கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் பிரேக்கிங் நியூஸ்ல கொரோனா அதிகமா பரவுறதுனால ஊர் முழுக்க 144 உத்தரவு போடுறதா சொல்லுவாங்க. இதனால அவருமே வீட்டுக்கு வந்ததும் இனிமேல் இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வெளியே போக சொல்லுவாரு. அவனோட அம்மாவும் என் பையன் இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வெளியே போவாங்க. இவருமே அவங்க பின்னாடியே போய் சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து அந்த வழியே ஒரு பெரிய லாரி வரவும் அவனோட அம்மா மேலேயே மோதி அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிருவாங்க. இவனுமே அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல் இருந்த அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவனோட அப்பாவும் அவங்களுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் உங்க அம்மா இறந்ததுக்கு நீதான் காரணம், எங்காவது போய் செத்துருன்னு சொல்லி அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. இவனுமே இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு தூக்கு போட்டுக்கிறதுக்காக போவான். அந்த சுடுகாட்டுல முக்தி அடையாம இருக்க பேய்ங்களா இவனை சாகருக்கு விடாது. இந்த மூவியோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல நெக்ஸ்ட்னு போடுங்க.